பர்மாவின் தேசிய வீரர். பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடத்திய பர்மிய சுதந்திர போராட்ட வீரர் ஊ ஒட்டாமா 1939 ஆண்டு செப்டம்பர் 9 சிறையிலேயே உயிரிழந்தார். பர்மா 1885 மூன்றாம் ஆங்கில பர்மிய போருக்கு பிறகு பிரிட்டிஷ் காலனியாக மாறியது. பர்மாவின் அரசியல், பொருளாதார அமைப்புகள் அனைத்தும் பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருந்தன. உள்ளூர் மக்கள் நிலங்களை இழந்தனர். பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி பர்மிய மக்களின் மத்தியில் வலுவான தேசிய உணர்வை தூண்டியது. பர்மிய அடையாளத்தை காக்கவும் பாரம்பரிய கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் பல்வேறு அரசியல் மற்றும் மத தலைவர்கள் ஒன்றிணைந்து போராடினர். பர்மாவின் விடுதலை போராட்டத்தில் பௌத்த துறவிகள் முக்கிய பங்கு வகித்தனர். கல்வி, சமூக சீர்திருத்தம் மற்றும் அரசியல் விழிப்புணர்வு ஆகியவற்றை அவர்கள் பரப்பினர். ஊ ஒட்டாமா ஒரு பௌத்த துறவி ஆவார். அவர் பர்மாவில் தேசியவாதத்தை பரப்பவும் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக போராடவும் பௌத்த மதத்தை பயன்படுத்தினார். யூ விசாரா என்பவருடன் இணைந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான மனப்பான்மையை மக்களிடையே வலுவாக உருவாக்கினார். மக்கள் அரசியலில் பங்கேற்பது பௌத்தத்துக்கு விரோதமல்ல, அது ஒரு கடமை என்ற அவரது கருத்து பர்மிய சமூகத்தில் புதிய தேசிய உணர்வை ஏற்படுத்தியது. லெட்ஸ் எக்ஸ்பெல் தி பிரிட்டிஷ் என்ற அவரது உரைகள் பர்மிய மக்களுக்கு பேரார்வத்தை ஏற்படுத்தின. ஊ ஒட்டாமா இந்தியாவிற்கும் ஜப்பானிற்கும் சென்று அங்கு நடைபெற்ற சுதந்திர போராட்டங்களின் தன்மை குறித்து நேரடியாக அறிந்து கொண்டார். இது அவரது போராட்ட உணர்வை மேலும் வலுப்படுத்தியது. எதிர்ப்பின் முக்கிய கருவியாக உண்ணாவிரத போராட்டங்களை பயன்படுத்திய ஊ ஒட்டாமா பிரிட்டிஷாரால் பலமுறை கைது செய்யப்பட்டார். 1939 ஆண்டு பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். அப்போது அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் அரசாங்கம் அவரை விடுதலை செய்ய மறுத்தது. இதன் காரணமாக அவர் சிறையிலேயே உயிர் நீத்தார். அவரது மரணம் பர்மிய மக்களிடையே பெரும் கோபத்தை தூண்டியது. 1940களில் ஆங் சான் தலைமையிலான பர்மிய சுதந்திர இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தியது. அவரது தியாகம் பர்மாவின் சுதந்திர போராட்டத்திற்கு மேலும் உத்வேகத்தை அளித்தது. இறுதியில் 1948 பர்மா பிரித்தானியரிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ஊ ஒட்டாமா பர்மாவின் தேசிய வீரர் என வரலாற்றில் இடம்பெற்றார்.